ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அமிலியாவின் பயணங்கள். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்லா கிளைமேட் சில்லுன்னு இருக்குது, மழை வருது. அதுக்காக இப்போ ரசம் செய்வோம். இந்த கிளைமேட்டுக்கு ரசம் நல்லாயிருக்கும் சாப்பிட. ரசம் கொடுக்கும் அமிலியாவுக்கு. இன்றைக்கி ரசம் சாதம் தான். ஒரு 2 ஸ்பூன் மிளகு, ஒரு 2 ஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா இதை அரைச்சதுக்கப்புறம் இது கூட நம்ம ஒரு பெரிய தக்காளி, ஒரு காம்பு கருவேப்பிலை, காம்போடு போட்டுக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும் அரைக்கும் போது. ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 4 பூண்டு போட்டிருக்கேன். இதில் போட்டு லைட்டாக அதை குறைன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட். இப்போ நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை அரைச்சி அந்த மெழுகு சீரகம் போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள், கொஞ்சமாக பெருங்காயம். பெருங்காயம் அதிகமாக இருந்தால் தான் ரசம் நல்லா டேஸ்டியாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ரசத்துக்கு தேவையான உப்பு, சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெப்பர், இதெல்லாம் கொஞ்சம் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம போட்டுக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு மூடி போட்டு இதை 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம் வச்சு மூடுங்க. கொதிக்கிறதுக்கு முன்னாடி ரசத்தை ஆஃப் பண்ணி எடுத்துட்டா சூப்பரான காரசாரமான ரசம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அமிலியாவின் பயணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பாய்.